ஊழியம் செஞ்ச கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதெல்லாம் மேட்டரே கிடையாதுங்க ஆண்டவருக்கு. அவர் என்ன பார்த்து சொல்லணும், வா எஜமானுடைய சந்தோஷத்துக்கு உள்ளவா. எத்தனை பேர் ஊழியம் செய்யறோம்? ஏதாவது வகையில் கர்த்தருக்கென்று எதையாவது செய்கிறோமா? ஆமென். ஏதாவது ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்கல்ல, ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என்னையே சுரா. அமெரிக்காவில் கடந்த வாரம் நடந்த சம்பவம் நம்ம எல்லாருமே படித்தோம். சார்லி கிர்க் என்கிற 31 வயது வாலிபன், அதாவது அவர் இன்னொரு 10 இயர்ஸ் வாழ்ந்திருப்பார்னா, அல்லது ஒரு மேக்சிமம் ஒரு 15 இயர்ஸ் கூட வாழ்ந்திருப்பார்னா, அடுத்த அமெரிக்க பிரசிடென்ட் ஆகிறதற்கான எல்லா தகுதியும் உள்ளவர். 18 வயசுல ஸ்டார்ட் பண்ணார். வலதுசாரி சார்பாக அந்த அமெரிக்கன் ரைட்ஸ் எல்லாம் பேசுறார். ஆனா ஒவ்வொரு இடத்திலையுமே அவர் ஜீசஸை வெளிப்படுத்திட்டே இருந்தார். ஒவ்வொரு இடத்திலையும் அவருக்கு ஏன் அவருக்கு அவ்வளோ, அதாவது அமெரிக்க பிரசிடென்டோடைய அவ்வளோ க்ளோஸ். அமெரிக்கா வைஸ் பிரசிடென்ட் செலக்ட் பண்றதுல முக்கிய பங்கு வகித்தது யாருன்னு இவரை தான் சொல்றாங்க. இவர் சொல்லி தான் கேட்டாங்க. ஆனா எல்லா இடத்திலையுமே ஜீசஸ் 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 ஜீசஸ். அதனால அவரை கொன்னுட்டாங்க. ஆமென். 2 சின்ன பிள்ளைங்க. நாம உண்டு, நம்ம வாழ்க்கை உண்டு, அமெரிக்கா பிரசிடென்ட் நம்ம ஃப்ரெண்டு, அப்படியே வாழ்ந்துட்டு போய் இன்னொரு 10 வருஷம் அப்படியே பீப்புளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்ம எலெக்ஷன் நிக்கலாம், பண்ணியிருக்கலாமே. இல்லைங்க, அந்த யாரும் பார்க்காத அந்த ஜாய், அந்த பிரஷியஸான லைஃப் ஜீசஸ் கிட்ட இவர் பார்த்தார். இதுதான், இந்த பார்வை தான் வேணும். வயல்ல வேலை செய்யறதுக்கு 1000 பேர் இருக்கலாம், ஆனாலும் அப்பாக்காக பிள்ளை செய்யறது போல வருமா? பிள்ளை செய்யறது போல வருமா? என்னதான் பிள்ளை செய்யறது போல வருவாங்க. முதியோர் இல்லத்துல பெற்றோரை கொண்டு சேர்த்து எத்தனை முதியோர் இல்லம் பிள்ளைகளோட சூப்பரா பாக்குறாங்க தெரியுமா? அந்த அமௌண்ட்டை மட்டும் கொடுத்தா போதும், வேளைக்கு சாப்பாடு, பெட்லயே வந்து கிளீன் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. என்னதான் பண்ணாலும் பிள்ளை பக்கத்துல இருந்து, ஆமா இந்த தண்ணி குடிங்க, அப்பா இந்த தண்ணியை குடிங்க, இது பக்கத்துல வருமா? வருமா? ஆண்டவருக்காக இங்க பாருங்க, அப்பா சொத்தை கொடுத்துட்டார், அவன் வாழலாம் அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு. இல்ல, நான் வயலுக்கு போறேன்ப்பா. வேலைக்காரங்க இருக்கிறாங்கப்பா, கைக்கு ஒரு வேலைக்காரன், காலுக்கு நான் போறேன்ப்பா வயலுக்கு, நான் வேலை செய்யறேன்ப்பா உங்களுக்காக, ஆண்டவருக்காக. நம்ம பிரச்சனை என்னன்னா, நான் இவ்வளவு டிராக்ட் கொடுத்தேனே, எனக்கு என்ன கிடைச்சது? நீ எடுத்துக்க ஒரு டிராக்ட். கூலிக்காக இல்லை, அறிவாள். ஆமென். ஊழியத்தின் ஆரம்பத்தில் எங்க அப்பா வெளியே ஊழியம் போக ஆரம்பித்த போது அப்பா சொன்ன வார்த்தை, இவர் அவங்க தர கவரை ஸ்தோத்திரம் பண்ணி வாங்கிடணும், கவரை வந்து அமைக்கி பார்க்க கூடாது. அதன் அர்த்தம் என்ன? ஸ்தோத்திரம் பண்ணி வாங்கிடணும். அதுல என்ன, அதுல நீ பார்க்கவே கூடாது, பார்க்கவே கூடாது. அதை நீ பார்க்க, அதை நீ பார்க்கலன்னு தெரிஞ்சிட்டுனா உன் பை நிறையும் அப்படின்ட்டா. ஆண்டவருக்கு பிளஸ் பண்றது மேட்டரே கிடையாது. கிருபையாக கர்த்தர் நடத்துறார், கிருபையாக கர்த்தர். நான் அப்பாக்காக வயல்ல நிக்கிறேன். வயல்ல இறங்கி வேலை செய்ய அவருக்கு ஆள் இல்லாமலா? அவருக்கு ஆசை என்னன்னா, வேலைக்காரங்களாகிய தூதர்கள் செய்யறதை விட என் பிள்ளைங்க இறங்கிட்டாங்கன்னா உண்மையா செய்வாங்க, உத்தரவாதமா செய்வாங்க. ஆமென். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அப்பா நானும் வயல்ல நிக்கணும்பா. ஆமென். கர்த்தர் நமக்கு வயலை தருவாராக.
ஆமென். இறங்கணும். ஏதாவது உங்க கூட டிராவல் பண்றவங்கள்ட்ட ஜீசஸை பத்தி சொல்லுங்க. அவர் சார்லி கிர்க்குடைய இன்டர்வியூலாம் நிறைய இருக்கும், நிறைய டிபேட், எவ்வளவு வல்கரா கேட்பாங்க. அவர் சிரிச்சுட்டு ஜீசஸை ரிஃப்ளெக்ட் பண்ணார். சான்ஸே இல்லை. ஆமென். நீ உலகமே எதிர்த்தாலும் இந்த பைபிள் இதுதான் என்னுடைய அஸ்திவாரம். இப்படி சரி, அப்ப நல்லா கவனிங்க. அமெரிக்கா ஒரு கிறிஸ்தவ நாடு. கிறிஸ்தவ நாடுங்க மேட்ரு கிடையாது. ரியல் கிறிஸ்டியன்ஸுக்கு எங்கேயுமே உபத்திரவம் தான். அது அமெரிக்கா ஆனாலும் சரி, ஆப்பிரிக்கா ஆனாலும் சரி, பைபிள் படி வாழணும்னு நினைக்கிறவங்களை ஜீசஸ் வந்து இந்த காலத்து பிரீச்சர்ஸ் மாதிரி பிரீச் பண்ணி இருந்தா அவருக்கு டாக்டரேட் கொடுத்திருப்பாங்க. அவர் ஹெவனை பிரீச் பண்ணதுனால அவருக்கு சிலுவையை கொடுத்தாங்க. ஆண்டவருக்கு எதையாவது நம்ம ஒரு நாளைக்கு கண்ணை மூட போறோம். இப்போ திறந்துருங்க. ஒரு நாளைக்கு கண்ணை மூட போறோம். அன்னைக்கு மூடும் போது, அப்பா ஏதோ எனக்கு முடிஞ்சது கொஞ்சம் பண்ணிட்டேன் உங்களுக்காக, அப்படி மூடி அப்படிதான் மூடும். இல்லைன்னா நமக்கு கண்ணு வலிக்கும். கண்ணு மூட முடியாது, பாதி இப்படிதான் இருக்கும். ஐயோ நான் இப்ப என்ன சொல்லிட்டு, ஏன்னா இதுவரை இப்படி கேட்டு வாங்கிட்டேன். கண்ணு மூடும் போது ஆண்டவரே ஏதோ இட் இஸ் ஃபினிஷ்ட், முடிந்தது, ஏதோ எனக்கு முடிஞ்சது சொல்ல முடியுமா? இன்னைக்கு இந்த மூத்த குமாரன் ஆதாயத்துக்காக ஊழியம் செய்யல, ஆதாயத்தை வாங்கிட்டு ஊழியம் செய்யலாம். எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டு இனி அவன் எப்படினாலும் வாழலாமே. இளைய குமாரன் வரும்போது மூத்த குமாரன் வயல்ல நிற்கிறான். ஆமென். 4வது, வார்த்தையை மீறாமல் வாழும் வாழ்க்கை. லூக்கா 15:29 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு காலம் அதன் அர்த்தம் என்னன்னா, தகப்பன்ட ஒரு நாள் அவர் என்ன சொல்லல, நோ சொல்லவே இல்லை. நல்ல கவனிங்க. நம்ம கிட்ட ஒருத்தங்க நோ சொல்லலைன்னா அவங்க கிட்ட நம்ம அடுத்தடுத்த காரியத்தை சொல்லிட்டு இருப்போம். நம்ம ஆரம்பத்திலே நோ சொல்லிட்டோம்னு வைங்களேன், அடுத்தடுத்த காரியம் நம்ம சொல்ல மாட்டார். நம்ம ஒருத்தங்க இவங்க என்ன கேட்டாலும் முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால அவங்கள்ட்ட நம்ம என்ன செய்யக்கூடாது, கேட்க. ஒருத்தங்க என்ன சொன்னா சரி ஓகே, நம்ம என்ன சொன்னாலும் எஸ் சொல்றவங்கள்ட்ட நம்ம அடுத்தடுத்த காரியத்தை சொல்லிட்டு இருப்போம். இந்த தகப்பன் சொல்லிப்பா, ஏய் அங்க வேலைக்காரங்கள நீ எதுக்கும் வயலுக்கு போறேன்பா. ஒரு காலம் வார்த்தை மீறல. 5வது, நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த இளையகுமாரன் புறப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கை அதே போலதான் மூத்த குமாரனுக்கும் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் அதை செய்யவில்லை. அவன் இச்சையடக்கம் உள்ளவனாயிருந்தான். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 6:12 சொன்னது போல எனக்கு அதே போல அதிகாரம் உண்டு. இந்த மூத்த குமாரன் என்ன பண்ணிருக்கலாம், இளைய குமாரனை போல அங்க எங்கேயா போயிட்டு வந்திருக்கலாம். ஆனா இல்ல, இச்சையடக்கம் உள்ளவன். கர்த்தர் அவருக்கென்று இன்னும் அநேக ஊழியர்களை எழுப்பும்படியாக, நேற்று அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவம், நீங்க அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு அருமையான தேவ மனிதர் சார்லி கிர்க் தானே, 31 வயது. ஆமென். அமெரிக்கா தேசம் கிறிஸ்தவ நாடு, ஆனாலும் கிறிஸ்து இல்லாத ஒரு நாடு. அது நடுவில் இந்த சின்ன வயசுல கர்த்தருக்காக அவ்வளோ வைராக்கியமாய் இந்த பைபிள் வந்து நெஞ்சோடு சேர்த்து வைத்து. ஆமென். அதாவது நேற்று கொஞ்சம் அவர்கிட்ட கொஸ்டின் ஆன்சர், வாலிபர்கள் அவர்கிட்ட கேட்குற கேள்விகள், இதுக்கு இவர் கொடுக்குற பதிலை கொஞ்ச நேரம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு தலைமுறை மோசமா இருக்கு, எவ்வளவு மோசமா இருக்கு தெரியுமா? ஆமென். இத்தனைக்கு அதுக்கு பேர் வந்து கிறிஸ்டியன் கண்ட்ரி, ஆனாலும் அதுல உறுதியா நின்று விசுவாசத்துல உறுதியா நின்னா கிறிஸ்தவ நாட்டிலையும் பிரச்சனை உண்டு, உலகத்துல பிரச்சனை உண்டு. அதனால இங்க அது அந்த நாடு அப்படி கிடையாது. விசுவாசத்துல உறுதியா. நேற்று அவரை வந்து ஷூட் பண்ணி கொண்டுட்டாங்க. அவருடைய 2 சின்ன குழந்தைங்க. கர்த்தர் அந்த குடும்பத்தை பாதுகாக்கணும். ஆமா, அவங்களுக்கு தெரியாது. ஒரு இரத்த சாட்சி மறிச்சிட்டா 100 1000 லட்சம்
சார்லி கிர்க்க கர்த்தர் எழும்ப பண்ணுவார். ஆமென். இப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவர்கள் எழும்பணும். கைகளை உயர்த்தி விசுவாசத்துல உறுதியாய் நிற்கிறவர்களை கர்த்தாவே எல்லா திசைகளிலும் எழுப்புவீராக. கர்த்தர் எழும்ப பண்ணுவீராக. ஒரு ஸ்தேவானை இரத்த சாட்சியாய் கொலை செய்த போது ஒரு பவுல தூக்குனீங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு கிரியை இயேசுவின் நாமத்தில் இந்த காரியத்திற்கு நடப்பதாக என்று ஜெபிக்கிறோம். தேசங்கள் உம்மை அறியட்டும், தேசங்கள் உம்மை அறியட்டும். பாகாலை முத்தமிடாத, பாகாலுக்கு முன்பதாக முழங்கால் மடக்காத ஆயிரங்கள் லட்சங்கள் ஒவ்வொரு தேசத்திலும் எழும்பட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். தேசம் இயேசுவை அறியணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்காகலாம் ஜெபம் பண்ணணும் கர்த்தருக்காக. ஆமென். சின்ன வயசுல அவர் நல்ல பொசிஷன்ல இருக்கிறாரு. ஆமென். கவர்மெண்ட் சைட்லயும் நல்ல வேல்யூ உள்ள பர்சன். அப்படி இருந்து அவருடைய ஃபெய்த்தில் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்து. ஆமென். அவங்களுக்கெல்லாம் சல்யூட் பண்ணணும். கர்த்தர் அவர்களை, அந்த குடும்பத்தை பலப்படுத்தி ஆமென் கர்த்தர் நடத்துவாராக. அல்லது எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். விசேஷமாய் நம்முடைய மிஷனரிகளுக்காக. ஆமென். அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் ஜாமீன்ல வெளியே வர முடியாத அளவுக்கு கேஸ் போட்டு எத்தனை பேர். ஆமாம். இங்கே நம்ம கிருபையாய் கர்த்தர் பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார். ஆமாம். ஆனால் நார்த் சைட்லாம் ரொம்ப கஷ்டம். சவுத்லேயும் பல இடத்துல இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமாம். இன்னும் ரொம்ப 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 கஷ்டப்படுறாங்க. அதே நிலைமையை எல்லா இடத்துலையும் கொண்டு வருவதற்கு மேலே இருக்கிறவங்க முயற்சித்து கொண்டிருக்கிறதை நமக்கு வருகிற செய்திகள் எல்லாமே தெரிகிறது. ஆனால் ஒரு பாதாள வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது. ஏனென்றால் இந்த சபை கட்டப்பட்டது ஒரு மனிதன் மேலல்ல, கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தின் மேல. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.